சாரி புவனா ஐயா முரளி அவர்களும் அம்மா புவனா அவர்களும் பாரதி செல்லம்மாவை போலவே காலத்திற்கும் போற்றப்படுவார்கள், போற்றப்பட வேண்டியது. யாருக்கு செய்வாங்க இந்த காலத்துல? யாருக்கு அதை எடுத்து கட்டி நீங்க வாங்க எல்லாரையும் வரவழைச்சு அதை ஆத்மார்த்தமாக செய்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உலகமெல்லாம் அவன் போற்றப்பட்டாலும் கூட அவன் வாழ்ந்து நடந்து மிதித்து சுவாசித்த இந்த பகுதியிலே அவனை போற்றுவது என்பதெல்லாம் பெரிய கொடுப்பினை. அதனோடு கைகோர்த்து இருக்கக்கூடிய மாணவி பண்பாட்டு மையத்திற்கு என்னுடைய மிக 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 பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் செய்யக்கூடிய தொண்டு மிகப்பெரியது. அதுவும் இப்போ 11ஆம் தேதி அன்னைக்கு ஜதிபல்லக்கு அகப்படக்கு திருவள்ளிக்கேணியில பார்த்தசாரதி பெருமாள் கோவில் திருவிழாவுக்கு இணையாக பாரதியுடைய திருவிழாவை எடுத்து பல ஆண்டுகளாக நிகழ்த்தி வருகிறார்கள் மாணவி பண்பாட்டு மையம். அவர்களும் சேவாலயாவும் ஒன்றாக இணைந்து மிகச்சிறப்பான பல்வேறு பணிகள். சேவாலயா எனக்கு சரியாக அறிமுகமானது, அதாவது அவரை பற்றி எனக்கு தெரியும். கொரோனா நேரத்துல வீடியோ கால்ல நிகழ்வுகள் பேசுவோம் இல்லையா, ஆன்லைன் மீட்டிங்ல, அப்பதான் ஐயாவுடைய அறிமுகம் எனக்கு நேரடியாக கிடைத்தது. ஒரு நிகழ்ச்சி பேசணுமான்னாங்க, பேசினேன், அந்த பிள்ளைகளுக்காக பேசினேன் நான். அதன் பிறகு இப்போ இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தான் 8-9 தேதி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த 10ஆம் தேதி வயசு ஞாபகம், முதல் நாள் வந்தேன்னு நினைக்கிறேன். அங்க திருவெண்டூரிலே கஸ்பாவில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயாவுக்கு செல்லக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு ஐயாவுக்கு என்னை அழைத்தார்கள். போய் பார்த்ததுல இருந்து பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய அவர்கள் மேல ஏற்கனவே இருந்த மரியாதையை விட பல மடங்கு இந்த மரியாதை. அப்ப சொன்னாரு, இது ஒண்ணும் இல்லை, இது மாதிரி நான் 50 இருக்குனாரு. அப்ப திக்கு இருந்துச்சு. ஒரு வீட்டை பாதுகாத்து அதை நிர்வகிக்கிறதுக்குள்ளேயே நமக்கெல்லாம் விழுந்து நீங்கி போகுது. அவர்கள் இருவரும் சேர்ந்து 51